கொடுத்த நாளுக்காய் கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 4வது அத்தியாயத்தில் 2லேருந்து 20 வரைக்கும் ஆண்டவர் இந்த விதைகளை பற்றிய ஓமையை சொல்றார். அதாவது ராஜ்யத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு விளங்குற மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி. நிலங்களை பற்றினா நிறைய பேருக்கு தெரியும். நிலங்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் நிலங்களில் அது விளையுது, மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு கொஞ்சம் தெரியும். நிறைய பாடங்களில் பிள்ளைங்க படிப்பாங்க, நிறைய காரியங்கள் வெளியே நமக்கு தெரியுமில்ல. அதனால் ஆண்டவர் எப்போவுமே பாருங்கள், நமக்கு புரியாத ஒரு புதிராக நம்ம இந்த சில காரியங்கள் படிக்கும்போதெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ எங்கேயோ போய் நம்ம தேடி படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி இல்லை. வேதாகமும் நமக்கு ஆண்டவர் சொல்லித்தந்து அதுக்கு விளக்கத்தையும் நமக்கு கற்றுத்தந்து நம்மளை எப்படி நடக்கணும்னு நடத்தி செல்ல அவர் எதையுமே மறைபொருளாக வைக்கல. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத்தந்து நடத்துகிறவராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம அதில் நடந்து செல்வதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் நடந்து செல்லாதபடி போகிறவங்க நிறைய பேர் மனம் திரும்பாத போகும்போது நமக்கு அந்த வேதத்தை ஏன் படித்து இப்படி இல்லையேன்னு சொல்லி நமக்கு நம்ம கவலைப்படுவோம். ஆனால் வேதத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி முக்கியமாக ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள பங்குள்ள எப்படி பிள்ளைங்கள் இருக்கணுங்கிறத இந்த விதைப்பில் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நிறையா நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்காரு. சீடர்களே எனக்கு தெரியல, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னும் போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறத நம்ம பார்ப்போம். அது மாதிரி நமக்கும் சொல்லி தந்துருக்காரு. நமக்கு தான் முதல்ல சொல்லி தந்துருக்காரு அவங்க சீசர்களை வச்சு. அதனால் நம்ம இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு இதில் எது குறை இருக்கோ அதை நிறைவேற்றி தர நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த விதையின் மூலமாக எங்களுக்கு எத்தனை காரியங்களை கற்றுத்தந்துருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்று பலன் கொடுக்குற பிள்ளைகளாய் எங்களுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி எப்படி காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்துருக்கீங்க சுவாமி. அதை நாங்கள் அப்படியே செய்து முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் குறையாக இருக்கிறோமோ அந்த குறைகளை சுற்றி காட்டி அதில் நிறைவாக்கி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வித்து அந்த காரியங்களை செய்து முடிக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆவியானவர்கள் உதவி செய்து வழிநடத்துகிறதை அவர் வாழ்க்கையில கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மயம் எல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தால் எல்லாமே மாறும். உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தால் எல்லாமே மாறும். பெரிய ராஜசனை பார்த்து ஓடி ஒழுந்ததைய ஆர்மி.
பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. கூழாம் வந்தனையா தாவீது, கூழாங்கல்லை விட்டு ஜெயித்தாரு. கூழா வந்தாயா தாவீது, கூழாங்கல்லை விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். மனுஷன் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஊமையாக ஒரு விதையை பற்றி சொல்கிறாரு. அதாவது ராஜ்யத்துக்குள்ளே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஆண்டவர் விளக்கமாக சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னாக்கே தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 2-20 வரைக்கும் படிச்சிங்கனாக்கி ஆண்டவர் முதல்ல வந்து அதை ஓமையெல்லாம் சொல்வார். ஓமங்கும்போது ஒரு கதை, அதாவது நமக்கு கதை சொன்னால் ரொம்ப பெரிய எல்லா பிள்ளைக்கும் பிடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கதையாக ஆண்டவர் வந்து சொல்கிறத, அது நிலத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் போதிக்கும் பொழுது எப்போவுமே நமக்கு புரிகிற மாதிரி போதிக்கிறவர். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லிகிட்டே வரும்போது இவங்களுக்கு தெரியலன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து விளக்கத்தை 15வது வசனத்துலேருந்து அவர் விளக்கங்களை சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது நமக்கு தெரியாத காரியங்களை நமக்கு வேறு யார்கிட்டயோ போய் வேதத்தெல்லாம் நம்ம படித்து அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கி வேதத்தை ஆண்டவர்கிட்ட படித்து மேலே நல்லா அறிவுபூர்வமாக நல்லா நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களெல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் எழும்பியிருக்கதான் நீங்கள் பார்க்கலாம். நிறையா சுவிசேஷத்தெல்லாம் படித்து அந்த காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அப்போது இந்த சாது சிங்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றி நீங்கள் செய்திகளை நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம். அவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் வந்து அழைச்சி போகும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிசேஷ புக்கு மாத்திரம்தான் வச்சுருப்பாராம்மா. ஃபுல் புக்கும் வச்சுருப்பாருன்னு இல்லை, அவர் வந்து சுவிசேஷத்தை படித்து அதை தான் பிரசங்கம் பண்ணிகிட்டே வருவார்னு சொல்லி நம்ம யார்கிட்ட போனாலும் சரி சுவிசேஷத்தை தான் சொல்லுவார் ஆண்டவர். ஆண்டவர் பற்றிய வேறு இப்போ எத்தனையோ பேதர் இருக்கிறாரு, பவுல் இருக்குது, அந்த பாடங்கள்லாம் நம்ம படிக்கும். ஆனால் இவர் வந்து சுவிசேஷ புக்கை மட்டும்தான் வச்சுட்டே பிரசங்கம் பண்ண. அப்போ இந்த சுவிசேஷ புக்கிலேருந்து எத்தனை காரியங்கள் ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக மனம் திரும்பி நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லி அவர் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கே தெரியுது. அதனால் நம்ம புஸ்தகத்தை படிக்கும்போது எல்லாத்துலேயுமே சுவிசேஷத்தை பற்றி படிக்கும்போது நிறைய ஆண்டவர் கற்றுத்தரதை நம்ம படிக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இது என்ன இவ்வளோ நமக்கு ஈஸியாக தெரியுது தானே அப்படின்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் இல்லை, நிறைய வசனங்களை ஆண்டவர் வந்து சொல்கிறத நீங்கள் சொல்லும். முதல்ல வந்து ஆண்டவர் இந்த விதையை பற்றி எங்கெல்லாம் விழுந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் அந்த இடத்துல படிச்சிங்கனாக்கே தெரியும். அது எந்த இடத்துல விழுந்தது, விதை எப்படி முளைச்சிது, எப்படி அது தண்ணி இல்லாதனால எப்படி போச்சு. நம்ம நிறையா நமக்கு தெரியும்ல, ஒரு விதையை போட்டோம்னாக்கி அது நல்ல நேரத்தில் போட்டால் தான் நல்லா முளைக்கும். அது முள்ளிலையோ பாறையில் போட்டோம்னாக்கி அது வந்து கருகி போக்குது வாய்ப்பு. தண்ணீர் அது மண் நல்லா இல்லைனாலும் காஞ்சி போயிரும்ல பார்த்தீங்களா. அதனால் அது எப்படி அந்த விதையை பற்றி சொல்லிவிட்டு ஆண்டவர் வந்து அவங்க வந்து கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து சொல்கிறாங்க விதைக்கிறான் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் வந்து அந்த வசனத்துக்குரிய கருத்துக்களை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது இந்த கேட்குறவங்களுக்கு அவங்க தனித்து இருக்கும்போது அவங்கள அவரை சூழ்ந்திருந்தவங்களும் சொல்லியிருக்காங்க, ஓமையை பற்றி அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி 12 பேரும் கேட்டிருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருந்தவங்களும் கேட்டவுடனே ஆண்டவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 10வது வசனத்தில் அவர்கிட்ட கேட்காங்க கேள்வி. அதுக்கு அவர் வந்து
வந்து அத்தனைக்கும் அவர் விடை கொடுக்கறத நீங்கள் 20 வசனம் வரைக்கும் அந்த காரியங்களை தான் நீங்கள் படிக்கணும். அதை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், அதுக்கு விளக்கங்கள் கொடுக்கறாரு. ஆண்டவர் வந்து சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அதில் இந்த ரகசியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த விளக்கங்களை, இந்த மாதிரி விதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கு விளக்கங்களை எல்லாவற்றையும் சொல்கிறார். வசனத்தை கேட்கறது எப்படி, எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை நீங்கள் வசனத்தை படிக்க படிக்க நமக்கு அந்த விதையினுடைய காரியங்கள் தெரியும். விதைக்கிறதுக்கு ஒருத்தர் புறப்படுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குற. அப்போ வசனத்தை நம்ம சொல்கிறதுக்கு யார்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கி அது சரியாக இருக்கும். அப்போ அப்படி நம்ம விதைக்க கொண்டு போகும் பொழுது சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும்போது சிலர் கேட்பாங்க, நல்லா கேட்டு அதை நம்ம கடைபிடிக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்காதவங்கள ஆண்டவர் வந்து என்ன செய்யறது, அது அந்த விதை வந்து என்ன செய்யாது, பயன் கொடுக்காது, பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து அதாவது எந்தெந்த நிலத்தில் விழுதுங்கிறது ஒவ்வொரு நிலத்தையும் சொல்கிறாரு. ஒரு நிலத்தில் விழுந்துனாக்கி அந்த வசனத்தை கேட்டவுடன் வந்து என்ன செய்தாங்க, முதலாவது வசனம் சொல்கிறாரு ஆண்டவர். வசனத்தை கேட்டவுடனே அவங்க இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நம்ம வசனத்தை சொல்லிட்டு வருவோம், அதை நல்லா தியானிக்கலனாக்கி அந்த வசனத்தினால என்ன பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அது வசனத்தை பிசாசனம்னு எடுத்து போயிடுவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்முடைய வார்த்தை மாத்திரம் இல்லை, நம்முடைய வசனம் வந்து தியானிக்கும் பொழுது நம்ம மைண்டில் இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த வசனத்தை அப்படி தியானிக்கும் பொழுது அதை எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட விதை இல்லாதபடி அவங்க வந்து சும்மா ஏதோ வழியாக நம்ம விதைக்கப்பட்ட அந்த விதையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அப்படி சொல்கிறது நம்ம பார்க்கோம். அந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம சொல்லும் பொழுது நல்லா இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கோம், நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டங்கள் நம்ம பார்ப்போம். நிறைய பேர் அர்ப்பணிப்பாங்க. ஆனால் வந்து அர்ப்பணிச்சுட்டு கொஞ்ச காலம் வந்து நல்லா இன்பமாக நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது இருப்பாங்க. ஆனால் சில காலத்தில் அந்த ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ ஏதோ வந்துட்டுன்னு வைங்க, அப்போ வந்து உலகத்தில் நம்ம இத்தனை ஆண்டவர் நம்ம தியானிக்கும், நமக்கு எப்படி காரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த வசனத்தை விட்டு வசனத்துக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி என்ன செய்வாங்க, விட்டுட்டு அந்த இடத்துல பாதியிலே போயிருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கி கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே இருந்துருவாங்க, அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நல்ல நிலத்தில் முளைக்கப்பட்ட முள்ளுள்ள இடங்களில், பாறையில், தண்ணி இல்லாத காலத்துலலாம் விழுந்துனாக்கி முளைக்காமல் அப்படி அவங்க வந்து முளைக்கிறத பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய விதையை பற்றி சொல்லும் பொழுதே விளக்கங்களை நம்ம படிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது பார்த்திங்கன்னாக்கி வசனத்தை கேட்டு இந்த 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற கடைசி வசனத்தை பாருங்கள், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நம்ம வசனத்தை கேட்குறோம், அப்புறம் அதுக்கு வந்து நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். சும்மா ஏதோ நிலத்தில் போட்டோன்னே விதை முளைச்சி அப்படியே பலன் கொடுக்காது. நம்ம அதுக்கு எத்தனை காரியங்கள் செய்கிறோங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அந்த வசனத்தை நம்ம தியானிச்சிடும். ஃபஸ்ட்டு 30 அது வந்து வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது அந்த காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுலேயும் 30, 60, 100ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விதைக்கப்பட்ட விதைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விதைக்கப்பட்ட விதைகள் வந்து ஒரு பறவை வந்து எடுத்துகிட்டு போய் எல்லா பக்கம் போடுதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து சொல்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னாக்கி பறவை இந்த நிலங்கள்னு சொல்லும்போதே நம்முடைய இருதயம்னு சொல்லியிருக்காரு. இருதயத்துக்குள்ளே அந்த வசனங்கள் வந்து வார்த்தைகள் வந்து கிரியை செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் முதல்ல அந்த விதை நிலத்தை சொல்லும் பொழுதே நம்முடைய இருதயத்தை சொல்கிறார். அது இருதயத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் அந்த வசனத்தை வச்சுருக்கோமா, நம்ம சில வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா மனப்பாடமாக வச்சு நம்ம ஆண்டவரோட பேசும் பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்னு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த காரியங்களை தான் ஆண்டவர் சொல்கிறா, இருதயத்தில் என்னுடைய வசனத்தை நீ வந்து என்ன செய்யணும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இந்த பறவைன்னு சொல்கிறாருல, அதெல்லாம் பறவை வந்து எடுத்து போட்டுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அது வந்து சாத்தான் வந்து வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் அவன் என்ன செய்வான், நம்ம இருதயத்தில் இருக்கிறத எடுத்துருவான்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் அவன் எடுக்க முடியும். அதுக்கு இப்படிப்பட்ட அந்த நற்செய்தியை அந்த நம்ம சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அது வந்து என்ன செய்வாங்க, அந்த சாத்தான் கொண்டு போய் போடுறது எடுத்துட்டான்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு அவங்க வந்து அந்த வார்த்தைக்கு உண்மையாக ஒரு மதிப்பு கொடுத்தோ நம்ம இப்போ ஒரு காரியங்கள் சொல்லும் பொழுது அலட்சியமாக போவாங்க. சிலர் வந்து கருத்தாக கேட்பாங்க.
அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அந்த அலட்சியமாக இருக்கிறதும் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே ஒரு 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 வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது நமக்கு அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் நம்ம செய்யணும்னு நம்ம முழுமையாக நம்ம அர்ப்பணிச்சிருந்தா மாத்திரம்தான் அதில் வந்து நம்ம நிலச்சி நின்று அதில் வந்து நம்ம என்ன செய்வோம், அதை ஐயோ நம்ம பயத்தோடு நம்ம நடுக்கத்தோடு செய்யணும்னு சொல்லி செய்வோம். இல்லாட்டி நம்ம அலட்சியமாக எண்ணிட்டு இது என்ன நம்ம பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம ஆண்டோடைய வசனத்துக்கு முதல்ல வந்து என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் அந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்றதுக்கு சாத்தான் எடுக்காதபடி காத்துக்கொள்றதுக்கு ஆவியானவர் உதவியோடு நம்ம அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற வல்லமுள்ளராக இருக்காது. அதனால் கற்பாறை நிலங்கும்போது வசனத்தை கேட்டவுடன் அந்த கேட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கி கிறிஸ்துவை அந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கேன், நான் விசுவாசத்தோடு இருப்பேன், ஆண்டவர் எனக்கு எப்படிலாம் செய்வாருங்கிறது எனக்கு தெரியும், அதனால் வசனத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, வசனத்தை சொன்னதுனால அந்த வசனத்தின் மூலமாக நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நமக்கு வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவங்க ஒப்பு கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து முழுமையான ஒப்பு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு உபத்திரவம் துன்பம் வந்தவுடனே அந்த ஆண்டவர்கிட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே வந்து இவர் என்ன செய்ய போகிறார், நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டோம், நம்ம வந்து இனிமேல் எழும்ப முடியாது. ஆனால் அவர் வந்து இழந்து போனதையும் மீட்கத்தான் நமக்கு வந்தார், ரட்சிப்பை தரதுக்கு நமக்கு வந்தாருங்கிற உணர்வு இல்லாத மனிதர்கள் தான் இந்த கற்பாறையை பற்றி ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நமக்கு தெரியுது. ஆனால் வந்து கற்பாறைங்கும் போதே அதில் போடும்போது நீங்கள் ஒரு வந்து கற்பாறைங்கும் போது பாறைங்கும் போதே என்ன செய்யும், ஒரு கடினமானதாக இருக்கும். அப்போ அந்த அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க இருதயமெல்லாம் என்ன செய்யும், ஒரு கடினமாக இருந்து ஒரு சின்ன காரியங்கள் ஏதோ நடக்கும்பொழுது என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை விட்டு அவங்க இடறி போயிருந்ததை நம்ம பார்க்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரை அறிக்கை செஞ்சு ஒரு புதிய வருடம் ஒரு புதிய வருஷத்தில் ஜெபிப்பாங்க. சிலர் வந்து ஜெபிக்கிறத நான்லாம் பார்த்துருக்கேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒப்பு கொடுப்பாங்க, ஆண்டவரே நான் இந்த வருஷத்தில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பைபிளை வாசிப்பேன், ஜெபிப்பேன், இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு எல்லாம் செய்வேன் நான் அப்படின்னு சொல்லி நிறைய பொருத்தனைகள் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பொருத்தனை பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் அதில் நிலைச்சு நிற்கமாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது ஆவியானவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நிற்கிறதுக்கு தான் அது உதாரணமாக நம்ம கொடுக்குறது. அப்போ அதில் நிலைச்சு நிற்கணும்னா ஆண்டோடைய ஆவியானவர் நம்மளை நடத்தணும். அதுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் பாருங்கள், ஒரு மாதம் கூட அது தாக்கு பிடிக்க மாட்டாங்க. 2 மாதத்துல 3 மாதத்துல அதை விட்டுட்டு திருப்பி அவங்க பழைய நிலைமைக்கு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம வந்து இதே மாதிரி தான் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி, பவுல் வந்து சொல்வார், எத்தனை காரியங்கள் அவருக்கு நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உபத்திரம் வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் கடைசி நாள் வரைக்கும் அவர் ஆண்டவரை தரிசித்தனால கண்ணு பார்வை வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி இருந்த பொழுதும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடந்த ஒரு மனுஷன், ஒரு சாப்பாட்டுக்கோ மற்ற எதுக்கோ யார்ட்டையும் போய் கேட்கவே இல்லை. அவர் வந்து உதவி செய்கிறவராக சபைக்குள்ள இருந்தார். அப்படிப்பட்ட உபத்திரம் வரும்போது கடைசி வரை கடைசி என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அவர் எனக்கு தந்த ஓட்டத்தை வந்து நான் முடிக்கிறதுக்கு கடைசி வரை நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் கடைசி வரை நடத்தினேன்னு சொல்லி நடத்தப்பட்ட அந்த ஆண்டவர் என்ன நடத்த எதுக்கு அழைச்சாரோ அதை நான் நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மனுஷங்க அப்படி தான் கற்பாறையில் நிலத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இதில் விதைக்கப்பட்ட விதைகள்லாம் இப்படி தான் ஒரு துன்பம் கஷ்டங்கள் வந்தோடனே என்ன செஞ்சிருந்தாங்க, விட்டு ஆண்டவர் விட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த காதை. அடுத்தது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க வந்து வெளியரங்கமாக உண்மையான விசுவாசம் போல் சொல்லுவாங்க, நாங்கள் விசுவாசமாக இருக்கோம், நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் காரியங்களெல்லாம் நல்லா நாங்கள் இருப்போம், ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாங்கள் கடைசி வரைக்கும் இருப்போம்லாம் நிறையா உறுதிமொழிலாம் சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்ன பாருங்க, அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஆனால் வந்து உலகத்தில் ஏதோ ஒரு குறைகள் வருது, அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதில் ஒரு நஷ்டம் வந்துடலாம், இல்லாட்டா அவங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடலாம், ஒரு பிரச்சனை வந்துடலாம், அதாவது நம்மளால் முடியாத ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே எவ்வளோ கிரியை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஆண்டவருடைய கிருபையை நோக்கி பார்த்து தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி இல்லாதபடி இவங்க வந்து உலகத்தில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தார்னாக்கி, உண்மையாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னாக்கி எல்லாமே நமக்கு சுகபோகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நம்ம மற்றவங்கள விட நம்ம பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி தீர்மானிக்காங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் வழி நடத்துனது நிறையா நீங்கள் வேதத்தில் படிக்கும்பொழுது யோசேப்பு, அவங்க ஆபிரகாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கி அவங்களை கடந்து இந்த பாதைகள்லாம் நிறையா
அந்த கடந்து வந்த பாதையில் கொண்டு வந்து தான் அவங்கள வந்து உயர்த்தாரு. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்ற பிள்ளைங்களாக நம்மளை பயன்படுத்துறதுக்கு, நம்மளை பண்படுத்துறதுக்கு. நம்ம இந்த இடங்களெல்லாம் பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா இடங்களை நிறைய பார்த்திங்கன்னா அந்த மண் அப்படி அது ஏனோ தானன்னு தான் இருக்கும். ஆனால் ஏனோ தானே இருந்தாலும் அப்படியே அவங்க விதையை விதைச்சி அப்படியே வந்து அவங்க அதை வந்து விதைய போட்டோம்னாக்கி முளைக்கவே முளைக்காது. அதுக்கு வந்து நிறைய காரியங்கள் செய்வாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துங்க அந்த உழவு உழுதுவாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கி அதுக்கு வந்து நல்லா உரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் நல்லா கொத்தி அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி, அப்புறம் இந்த வாய்க்கால் மாதிரிலாம் நல்லா பண்ணி, அதுக்கப்புறம் தான் விதையை ஊனுவாங்க. விதையை ஊனா தான் அது முளைக்கும். அப்புறம் தண்ணி கரெக்டாக அதுக்கு செய்யணும், தண்ணி உரம் அதெல்லாம் போடணும். எல்லாம் செஞ்சால் தான் அது முளைக்குமே ஒழிய சும்மா நம்ம தரையில் அப்படியே போட்டோம்னாக்கி விதை முளைக்கவே செய்யாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ விதைக்கிறத ஏன் சொல்கிறாருன்னா, அந்த விதை வந்து எவ்வளவு அருமையான பலன் கொடுக்கறதுக்கு அவர் வந்து விதைக்கிறவங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்தால் தான் அந்த விதைக்கு வந்து என்ன செய்யும், பலன் கிடைக்கும். அதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யாதபடி இருந்தோம்னாக்கி இந்த பாறையிலையும் இந்த முள்ளுக்குலையும் போட்டாங்கன்னாக்கி அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பலன் கொடுக்க முடியாது. அதை ரெண்டையும் சுட்டி காட்டிட்டு தான் ஆண்டவர் செய்தார். இவங்க வந்து உலக விச்சையில் இருக்காங்க. உலகத்தில் எனக்கு எல்லாம் தந்துருவார் ஆண்டவர், நான் சுகமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நினைக்காங்க. ஆனால் வந்து இவங்க ஆவிக்குரிய காரியங்களில் இவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. என்னுடைய காரியத்தை விட்டு விலகி என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே என்ன செய்வாங்க, அவங்களுடைய விருப்பப்படி அவங்க போய் சொல்லுவாங்க, இல்லாட்டா களவு செய்வாங்க, இல்லாட்டா ஏதோ ஒரு தொழில் பண்ணும்போது அதில் ஒரு ஏமாற்று வேலை அந்த மாதிரிலாம் பண்ணி எப்படியோ மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம உண்மையை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உண்மையாக விசுவாசத்தோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அந்த காரியத்தை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, செய்யாமல் அவங்க வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு அவங்க பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்கணும். அப்படி உள்ளவங்க தான் உளுந்த அந்த இடத்துல விழுந்த நிலத்தில் விழுந்த விதையை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த 2 நிலத்தில் விழுந்த விதையும் வந்து பலன் கொடுக்க முடியாது. நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்காரு. ஆனால் நாம் ஈஸியாக புரியணும்னாக்கி நாமளே பார்த்தோம்னாக்கி கல்லில் போட்டோம்னாக்கி ஏதாவது முளைக்குங்களா, முளைக்கவே முளைக்காது. பாறையில் போய் விதையை போட்டாங்கன்னாக்கி அது வந்து என்ன செய்யும், ஏதோ கொஞ்ச நாளைக்கு தண்ணி ஊற்றுறது, ஏதோ மழைகளை தண்ணி இருந்துச்சுனாக்கி அதில் முளைச்சி ஒரு செடி வரும். கொஞ்சம் வெயில் அடிச்சுனாக்கி காஞ்சி போகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அதனுடைய நிலைமை இருக்குமே இல்லையா. இந்த பாறையில் வந்து முளைச்சி அதெல்லாம் பெரிய பலன் கொடுக்கும். அதாவது ஆண்டவர் பலன் கொடுக்க சொல்கிறாருங்க, முளைக்கிறத பற்றி சொல்லலை, முளைச்சி பலன் கொடுக்கறத பற்றி சொல்கிறாரு. அப்போ அது வந்து நடக்கவே நடக்காது கற்பாறையில். அது நமக்கு எல்லாருமே தெரியும். முள்ளில் விழுந்துனாக்கி முள் செடியிலலாம் பற்றி நல்ல நெல் அந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு பயிர் போட்டோம்னாக்கி அது பூரா என்ன செய்யும், அதோட சேர்ந்து முள் எல்லாம் நெருக்கி அது என்ன செய்யும், முளைக்கவே செய்யாது. அதுவும் வந்து பலன் கொடுக்காத காரியங்கள் தான் செய்யும். அதனால் இந்த 2மே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அவங்க இஷ்டப்படுத்தி போய் வாழ்க்கையில் அவங்க பலன் கொடுக்கவே முடியாதபடி அவங்க நெருக்கி போட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியவே மாட்டாங்க. அப்படிங்கிறத அந்த 2 நிலத்தையும் பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நல்ல நிலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்பொழுது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாரு. வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. முதல்ல வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து வசனத்தை நான் செய்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லி வாயில் சொல்கிறாங்க. வாயில் சொல்லிட்டு ஒரு அறிக்கை செய்கிறாங்க, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. இஸ்ரேல் மக்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்குது, செய்கிறமா செய்யுங்க. உடனே அவர் ஏதாவது செய்வார். உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வருவான். அப்படி போகிறது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்னால தான் இஸ்ரேல் மக்கள்லாம் நிறைய அழிஞ்சுது. அந்த மாதிரி இந்த காரியங்கள் தான் இங்கேயும் இருக்குது. ஆண்டவர் வந்து நல்ல நிலமாக இருக்கணும். நீ நல்ல நிலம்னாக்கி என்ன செய்தார், வசனத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் எழுதிக்கணும். ஆண்டவர் சொல்வார்ல, இருதயத்தில் என்னுடைய வசனம் இருக்கணும். என்னுடைய வசனம் வந்து இதயத்தில் இருந்து கிரியை பண்ணணும். அது கிருபையை தந்திருக்கேன்னா அந்த கிரியை பண்ணி நீ வந்து என்ன செய்யணும், வளரணும். இன்னும் வளர்ந்து என்ன செய்யணும், கனி கொடுக்குற பிள்ளையா நான் மாறணுங்கிறது தான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. அதை வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க இந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க வந்து சுகபோகமாக வாழணும்னு சொல்லி நினச்சாங்க பார்த்தீங்களா, அந்த முள்ளில் நிலத்துக்காரங்க. அப்படி இல்லாதபடி அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன விலை கரையுமோ நான் கொடுக்கறதுக்கு நான் வந்து என்ன செய்தேன், நான் வந்து தயாராக இருக்கேன் ஆண்டவர், நான் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவங்க ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலமா நாங்கள் எங்களுக்கு கனி கொடுக்குற பிள்ளைய எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி என்ன செய்தாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் பார்த்துக்கணுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி உண்மையாக ஆண்டவர்கிட்ட மறுபிறவி, அதாவது மறுபிறப்பு பிறகுன்னு சொல்கிறாருல, அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்களாவும் இருக்கிறாங்கன்னு
கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். நல்ல நேரத்தில் உள்ளவங்க எப்படி பலன் கொடுக்குறாங்க கூட பாருங்கள். முதல்ல ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிதாங்க. என்ன விலைக்கரையானாலும் செலுத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. அப்போ உண்மையாக பிறந்து ஆண்டவரோட கூட நான் மறுபடி பிறந்த அந்த அனுபவத்துக்குள்ள என்னை ஆண்டவர் கொண்டு வந்துருக்காருங்க. அந்த காரியத்தில் அவங்க இருக்காங்க. இவங்களை உலகமோ இல்லாட்டா இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்த ஒரு மக்களை பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிகளை நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஊழியம் பண்ணுறவங்களே நிறைய அப்படி அர்ப்பணித்து ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து உண்மையாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கே அவங்கள உலகமோ மாம்சமோ பிசாசோ அவங்கள அவங்க ஆண்டவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை அசைக்கவே முடியாது அப்படிங்க. அதுதான் பவுல் சொல்கிறாரு. அப்போது ஆண்டவருக்குள்ள எவ்வளோ நிலைச்சி இருக்கணுங்கிறது நம்ம நல்ல கனி கொடுக்குற மரமாக மாறணும்னாக்கி ஆண்டவர் எப்பவுமே பார்த்திங்கன்னாக்கி 3 வகையான கனி கொடுக்குற அதையும் சொல்கிறாரு. அவங்க எப்படி கனி கொடுக்குறாங்கங்கிறத பற்றி நாம் தியானிக்கும் போதே தெரியும். நம்ம 30, 60, 100னா சிலர் பார்த்திங்கன்னாக்கி அப்போ தான் வசனத்துக்கு வந்திருக்கும்போது கொஞ்சம் கனி கொடுக்குற ஒரு மரமாக மாறுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளரும்போது 60 மாறுவாங்க. இன்னும் கொஞ்சம் வளரும்போது 100 ஆகும். ஆண்டவர் எப்பவுமே 30, 60, 100மா மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர். கனி கொடுக்குற பிள்ளைகளை நம்ம இப்போ படித்த உடனே பைபிளில் படித்த உடனே எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 வருஷம் கழித்து கொஞ்சம் படிக்கும், ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னும் அப்படி ஆண்டவர் உயர்த்தி வழி நடத்துகிறாரு பாருங்க. அதுதான் இங்கே விதையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. 3 வகையான காரியங்களை நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ விளைச்சலின் அளவு நிறைய நிர்ணயிக்கணும்னா நம்ம எவ்வளவு விளைச்சல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அவங்க கால தாமதம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்போவுமே என்ன செய்யணும், ஆண்டவரை வசனத்தையே தியானித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் அதிக விளைச்சலை 100 மடங்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் கொடுக்குற வசனம் பாருங்க, நம்ம நல்ல நிலமாக மாறணும்னாக்கி அவருடைய ஆவியானவர் நமக்கு முதலாவது தேவை. அவருடைய ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். பரிசுத்தமானால் தான் தேவனை தரிசிக்க முடியும். தரிசித்தா தான் நம்ம வார்த்தையினால ஆண்டவர் நம்மளோட கூட பேச முடியும். அப்படிப்பட்ட கனி கொடுக்குற மரமாக பவுலே சொல்வார், சின்ன பிள்ளையாவே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவார். பால் உண்ணுற பிள்ளைங்களா இருக்கீங்க, நீங்கள் பெருசாக வளர்ந்துருக்கீங்க ஆனால் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ வளருது அப்படிங்கிறது ரொம்ப வளர்ச்சிங்கிற போது வசனத்துக்குள்ளே வளருது. ஆண்டவரோட பேசுகிற அனுபவம், ஆண்டவர் அபிஷேகத்தினால் நம்மளை நடத்தி நம்மளை என்ன சொல்லணும்னு சொல்லி நம்மளை எப்படி நடக்கணும்னு சொல்லி கற்றுத்தரும் பொழுது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை கொண்டு வரும் பிசாசானவன். அப்போ வியாதி வரலாம், நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம், நமக்கு ஒரு சோர்வுகள் வரலாம், நமக்கு ஒரு குடும்ப பிரச்சனைகள் வரலாம். எல்லாமே கொண்டு போடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் நடத்தி செல்ல எங்களுக்கு போதுமானவராக இருக்கீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறப்ப அவருடைய வார்த்தைக்கு முதலாவது நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன நடத்துவேன்னு சொல்லி, நீங்கள் நல்ல நிலமாக என்னை 100 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, 100 மடங்கு நீங்கள் பலன் கொடுக்க பிள்ளையா நான் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை 30, 60, 100மா என்னை மாற்றி என்னை கனி கொடுக்குற மரமாக இன்னும் அதிகமாக கனி கொடுக்குற பிள்ளையா நீ சுத்தம் செய்து எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்கணும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டவர் 100 மடங்கு நம்மளை ஆசீர்வதித்து 100 மடங்கு கனி கொடுக்குற பிள்ளையா நம்மளை மாற்றுவார். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தாலும் இன்றைக்கு நம்ம எவ்வளவு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கு முதலாவது தெரியும். ஆண்டவர் எப்படி உயர்த்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் நம்மளை. அதனால் நாம் எவ்வளவு உயரணும் அப்படிங்கிறத நாம் அதுக்கு உயரதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்கிறத நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து ஆண்டவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்துவார். அதனால் அந்த விதையை பற்றி படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் பதிய செஞ்சு அதை நம்ம பலன் கொடுக்குறதா மாற்ற நம்ம இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். 100 மடங்கு நம்மளை பயன்படுத்த இன்றைக்கி அர்ப்பணிங்க. வார்த்தைக்கு முதலாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற திராணிக்கு மேலாக சோதிக்க நான் விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நமக்கு சோதனையோ வேதனையோ வரும். அதுக்கு மேலே வர்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவருடைய பிள்ளையாக இருந்து நல்ல நிலமாக நம்ம இருக்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை பலன் கொடுக்கத்தக்கதான பிள்ளையாக மாற்ற அவர் வல்லமுள்ளவர். அதனால் அவர்கிட்ட அர்ப்பணிப்போம். இன்றைக்கி அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார், நம்மளையும் பயன்படுத்துவார், அவருடைய நாமமும் மகிமைப்படும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அந்த விதையின் காரியங்களை நம்ம படித்து தியானித்தோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்து நமக்கு கற்றுத்தர ஆவியானவர் நமக்கு கற்று அதன்படி நடக்கவும் நமக்கு உதவி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். ஜெயிப்போம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆம் சுவாமி, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நீங்கள் செய்த நன்மைகளுக்கு வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோடு பேசுகிறீங்க. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த முள்ளிலும் பாறையிலும் விழுந்து ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்து ஆண்டவரே, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து ஆண்டவரே, உலக இன்பத்துக்காக உலக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஓடாதபடி உடைய வசனத்துக்கு நடுங்குற பிள்ளைகளாய் காணப்பட, உடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் எத்தனை எங்களை நெருக்கினாலும் ஆண்டவரே, எத்தனை சோதனை வேதனைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் இந்த தேவனுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போதுமானது என்று நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதே அது அற்புதமாக எங்களை நடத்தி செல்ல போதுமானது என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. வசனத்தை மாத்திரம் தியானித்தல் ஆண்டவரே, நீங்கள் செய்யவிருக்கிற காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே 30, 60, 100 ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்டெப்பாக நாங்கள் போய் தாவீது வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் 30 இருக்கக்கூடாது ஆண்டவரே, 60 இருக்கக்கூடாது ஆண்டவரே. 100 மடங்கு பலன் கொடுக்க பிள்ளைகளாக மாறணும். அதிலே வளர்ந்து பெருக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிற இந்த விதைகள் ஆண்டவரே, இந்த வசனம் ஆண்டவரே அது வெளியே சென்று ஆண்டவரே ஒரு பெரிய பலனை பெற்றுக்கொள்ள, ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற என் தேவன் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுங்க, சுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை மாற்றி வழிநடத்துங்க. இந்த உபத்திரவங்களை கொண்டு வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து எங்களுக்காக இரத்தத்தினால் சிந்தப்பட்டு மரணத்தின் கூரை உடைத்து சாத்தான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் ஆண்டவரை தகர்த்தெறிந்து வெற்றி வேந்தரா எங்களுக்கோ ஆண்டவரை பரிந்து பேசுகிறவரா இருக்கீங்க. நன்றி ஆண்டவரை. எங்களோடு கொடுக்குற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஆண்டவரை பலன் கொடுக்கத்தக்கதா எங்களுடைய இதயத்திலே கிரியை செய்யட்ட ஆண்டவரை. தகப்பனே, அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நீ செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்களால் மாத்திரம் தான் எங்களுக்கு செய்ய முடியும். எங்களுடைய சொந்த முயற்சினால் நாங்கள் இந்த ஆண்டவரை பலன் கொடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளை எங்களுடைய இதயத்திலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரை. கிருபையா தந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்துறோம். கனி கொடுக்கிற மரங்களாய் மாறட்டும். அநேகரை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிற பிள்ளைகளாய் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரை ஒப்பு கொடுக்கட்டாப்பா. இந்த நாட்டில் இப்படி ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே வருகிற ஒரு பிள்ளையும் ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே வருகிற ஒரு பிள்ளையும் தள்ளாத தேவன் என்று நீங்க ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீங்க உயர்த்துங்க, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரை. எந்த இடத்துல நாங்கள் வெக்கப்படாதபடி, தலை குனிந்து நிற்காதபடி எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டென்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நாட்களில் அறிக்கை செய்கிறோம். உண்மையை துதிக்கிறோம், உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. நீ கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றி உடைய நாமத்தை உயர்த்த எங்களை நீங்க எந்த இடத்துல வைத்திருந்தாலும், எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் என்று, எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று, என்ன பேச வேண்டும் என்று, எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற தேவன். அந்த தகப்பனே அப்படி கற்றுத்தந்து எங்களை நடத்தி செல்லணுமா நாட்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை.
நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்து ஆண்டவரே அவங்களை நீங்கள் நிலைநிறுத்த போகிறக்காக நன்றி. உங்களை அற்புதமாக அதிசயமாய் செய்து ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்த போகிறக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தலைகுந்த இடத்துல நிமிர்ந்து நின்று பிள்ளைகள் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. ஒவ்வொருடைய தேவையை சந்தித்தபடியா நன்றி. துதிக்கிறே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே மறுபடியும் அந்த சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்துக்கணும். துதிக்கிற மயமெல்லாம் அமைக்க செலுத்து. ஏசுற சொன்னால் ஜெபங்கள் நல்ல பிதாவே.